கோடை காலத்தில் அடிக்கக்கூடிய வெப்பத்திலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, 5 விதமான பொருட்களை கொண்டு வெப்பத்தை நம் உடம்புக்குள் தடுப்பது எப்படி. அப்புறம் இந்த வேர்வை காலத்தில் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த வெயிலின் தாக்கத்தை நம்ம உடம்பு தாங்கினா கூட மனதளவில் தாங்க முடியாமல் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது மட்டுமே இல்லாமல் இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சிறுநீரக பிரச்சனைகள் வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது கோடை காலத்தில் அடிக்கக்கூடிய வெப்பத்திலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, வெப்பத்தை நம் உடம்புக்குள் தடுப்பது எப்படி என்பதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். 5 விதமான பொருட்களை கொண்டு. அதில் முதல் சந்தனம். வெயில் ரொம்ப அடிக்கும்போது சந்தனமும் பன்னீரும் சேர்த்து உடம்புல பூசிக்கிட்டோம் அப்படின்னா, சிலவங்களுக்கு சந்தனம் ரொம்ப சேர்த்தாங்கன்னா சளி பிடிக்கும். அதோட பன்னீர் கலந்து தேய்ச்சாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல அந்த பன்னீரோட சந்தனத்தை நல்லா கலந்துட்டு பகல் நேரத்தில், அதாவது மத்தியானம் ஒரு 3:30 மணி 4 மணி வாக்கில் உடம்பு பூராமல் தேய்ச்சிக்கிட்டு உடல் முழுவதும் பூசிக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மிதமான தண்ணியில், அதாவது ரொம்ப சூடு தண்ணி இல்லாமல் ரொம்ப குளிரும் இல்லாமல் மிதமான தண்ணியில் குளிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தாக்கத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். 2வது, முல்தானி மெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பவுடரு கடையில் விற்கிது. அதுவும் நார்மல் மண்பான தண்ணி அதில் வச்சுட்டு உடம்புல பூசிக்கிட்டோம் அப்படின்னா வேர்க்கூறு வர்றது தடுக்கப்படும். அப்புறம் இந்த அக்கில் பொறிப்பொறியாக வர்றது தவிர்க்கப்படும். அப்புறம் இந்த வேர்வை காலத்தில் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த முல்தானி மெட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு கூட அதை போட்டுட்டு படுத்துட்டு காலையில் குளிக்கும்போது அவங்க வாஷ் பண்ணி குளிச்சிட்டாங்க அப்படின்னா அது அடுத்த ட்ரிப் அது வர்றதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அது போக உள்முகமாக சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தர்பூசணி எடுத்துக்கலாம். தர்பூசணி, மோர், இளநீர், இது பூராமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய வசதிக்கேற்ப நம்மளுக்கு தகுந்தாற்போல் அதை ரெகுலராக ஒன்று மாற்றி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த கோடை காலத்தில் உள்ள வெப்பத்தை தணிப்பதற்கும் வெப்பத்தை உட்கொண்டு அதை சமமாக நம் உடலுக்கு சமமாக நம்முடைய உடல் ஆற்றலையும் உடல் சக்தியையும் சமமாக இருப்பதற்கு இந்த பானங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும். இந்த பானங்கள் எல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்குன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். அது மட்டுமே இல்லாமல் வெயிலில் போகும்போது கூட 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக அந்த உச்சி வெயில் அப்படின்னு சொல்ல போகிற நேரத்தில் போனாங்கன்னா இந்த வெயிலின் தாக்கத்தை நம்ம உடம்பு தாங்கினா கூட மனதளவில் தாங்க முடியாமல் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் வெள்ளனா 10 to 11 மணிக்குள்ள முடிச்சுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துடணும். அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு மேலேயோ இல்லை 4 மணிக்கு மேலேயோ திருப்பி அந்த வேலையை நம்ம தொடர்ந்துக்கிட்டலாம். அந்த மாதிரி டைமிங்கில் கூட நம்ம கண்டிப்பாக இந்த வெயில் தாக்கத்தை குறைக்க முடியும். அது மட்டுமே இல்லாமல் 50 வயதிற்கு மேற்பட்ட நம்முடைய நண்பர்கள், இந்த டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், ப்ரெஷர் உள்ளவர்கள், இந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக என்னமாவது ஒரு மிட்டாய் பையில் வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா நீங்கள் வெயிலில் போயிட்டு இருக்கும்போது லோ சுகர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்கும். அப்போ அந்த மிட்டாயை நீங்கள் ஒன்று வாயில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அந்த லோ சுகர் வர்றதையும் தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதில் நிறையா இருக்கும். வெயில் காலத்துக்கு 50 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்குள்ள சொல்லக்கூடிய முக்கியமான நோக்கம், முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, வெயிலில் ரொம்ப போகக்கூடாது. அப்படியே போகிற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு மிட்டாய் இல்லாட்டி ஒரு குளுக்கோஸ் இதெல்லாம் ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு போனால் நல்லது. வெயில் காலத்தில் இந்த ஜூஸ், பலரசம் சாப்பிட்றதுல ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்றதுல கண்டிப்பாக ஆரஞ்சு ஜூஸ் அப்படி இல்லாட்டி சாத்துக்குடி ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய சிட்ரிக் ஆசிட் வயிற்றில் போய் அமிலம் சுரக்கிறதை தடுக்கும். 2வது, நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அதை செமிக்கக்கூடிய சக்தியை கோடை காலத்தில் ரொம்ப இருக்கும். அதனால் இந்த கோடை காலத்தில் உள்முகமாக சாப்பிட்றது, இன்டேக் உணவுகள் எடுக்கும்போது, உணவுகள் சாப்பிடும்போது மட்டும் முடிந்த அளவுக்கு நம்முடைய நான்வெஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய அசைவு
அசைவ உணவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் தர்பூசணி, மோர், இளநீ மற்றும் இது போன்ற குளிர்பானங்களை மிதமான குளிரில், அதாவது ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பையும் கூல் இல்லாமல் இருக்கக்கூடாது, மிதமான கூலாக சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்முடைய உடம்புடைய டெம்பரேச்சர் நார்மல் நிலைமைக்கு வந்து உடம்பை சீராக வைத்திருக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சிறுநீரக பிரச்சனைகள் வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெண்பூசணியோடைய சாறு எடுத்து வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள அசுத்தங்கள் பூராமே யூரின் வழியாக வெளியே வந்து அந்த இதை டெபாசிட் பண்ண விடாது. அது மட்டுமே இல்லாமல் பெண்களுக்கு கர்ப்பப்பையும் சரி நீர்ப்பையும் சரி நன்றாக இயங்கி வேலை செய்து யூரினை வெளியே அனுப்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆண்களுக்கு அதேமாரி சிறுநீரக கோளாறுகள் உள்ளாடு கல்லடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வெண்பூசணி சாறு இந்த வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லாமல் ரெகுலராக கூட சாப்பிட்டுக்கலாம், தப்பு இருக்காது. இருந்தாலும் இந்த கோடை காலத்தில் வெண்பூசணி சாறு அடிக்கடி எடுத்துக்கிறது, வாரத்துக்கு 2 முறை இல்லாட்டி வாரத்துக்கு 1 முறை கண்டிப்பாக ஆண்களும் சரி பெண்களும் சரி எடுத்துக்கிட்டால் இந்த கோடை காலத்திலிருந்து வரக்கூடிய சிறு சிறு உபாதைகளாக இருக்கக்கூடிய சிறுநீரக பிரச்சனை மற்றும் கல்லடைப்பு இது போன்ற வியாதிகளிலிருந்து நம்ம காத்துக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் பல விதத்திலையும் இது நன்மை கொடுக்கக்கூடிய தன்மை தான் இந்த வெண்பூசணி சாறு. ஆகையால் வெண்பூசணி சாறு, இளநீர் மற்றும் தர்பூசணி ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் இது பூராமே நம்ம இந்த கோடை காலத்தில் எடுத்து வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் முத்தாப்பாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் முடிந்த அளவு நைட்டு சமைச்சு வச்ச சாதத்தை தண்ணி ஊற்றி காலையில் நம்ம பழைய சோறுன்னு சொல்லுவோம், அது மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கோடை காலம் முடிகிற வரைக்கும் நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அதற்கு தேவையான சில வசதிகளும் நம்ம குடல் புண்ணு, வயிற்றில் உள்ள புண்களையும் இதை குறைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆகையால் கோடை காலத்தில் இதை பூரா பயன்படுத்தி வாழ்வில் நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.